கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. உண்மையாகவே இந்த நாளை நம்ம கொண்டாடணும். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு தன் ஜீவனை உவந்து கொடுப்பதற்காக எருசலேமுக்குள்ளே கடந்து வந்த நாள் தான் இந்த நாள். எங்கெங்கோ சுற்றி ஊழியம் செஞ்சுட்டு கடைசியில் எருசலேமுக்குள்ளே அவர் வரும்பொழுது மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? அவர் உள்ளே வரும்போது ஓசன்னா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? குருத்தோலைகளை வைத்து அவருக்கு முன்னால் ஆடி பாடி வஸ்திரங்களை போட்டு கழுதை மேலே உட்கார வச்சு அவரை ராஜா மாதிரி உள்ளே கொண்டு போனாங்க. அல்லேலூயா. நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அந்த மக்களெல்லாம் இப்போ ஆடி பாடி ஐயோ எங்கள் ராஜா வந்துட்டாருன்னு குஷியாக போகிறாங்க. ஆனால் இவருக்கு தெரியும் என்ன நடக்க போகுது அங்கே உள்ளன்ட்டு. உள்ளே போயிட்டு இப்படி ஆடி பாடி என்ன உள்ளே இட்டு போய் என்ன பண்ண போகிறாங்க? வெள்ளிக்கிழமை சிலுவையில் ஏற்ற போகிறானுங்கடா அப்படின்னு அவர் நினச்சிருந்தார்னா அந்த கூட்டத்தை பார்த்து அவர் எப்படி நினச்சிருப்பார்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இது அவருக்கு கொண்டாட்டமாக இருந்திருக்குமா? மக்களெல்லாம் கொண்டாடுற நேரம் அவருடைய மனசுக்குள்ளே உண்மையாகவே துக்கப்பட்டார். ஏன்னா அவர் இந்த உலகத்தில் 100% மனுஷனாக வாழ்ந்தபடினால கெத்செமனே தோட்டத்தில் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் செய்யும், ஆனாலும் இது என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு தன் மனுஷன்தான்றதை அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு? நிரூபணம் பண்ணிட்டார். ஸோ எனக்கும் பாடு கஷ்டம் என்பது வேதனையாக தான் இருக்குது. ஆனால் அவருக்கு ஒன்று தெரியும், என் ஜனங்களை விடுவிக்க நான் என்ன பண்ணியானோ என் ஜீவனை கொடுத்தா தான், நான் இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டாதான், இந்த உபத்திரவங்களை நான் சகித்தாதான் என் ஜனங்கள் என்ன ஆவாங்க? இளைப்பாறுதலை அடைவாங்க அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக அவரை எல்லாரும் நினச்சாங்க, அப்பா இவனை பிடிச்சி சிலுவையில் அடித்து கொன்னே போட்டுட்டோம்ப்பா அப்படின்னு நினச்சாங்க. அந்த ஜனங்கள் எல்லாம் பிரதான ஆசாரியர்களும் பரிசேயர்களும் என்ன நினச்சாங்க? நமக்கு மேலே எழும்பி வந்த நம்ம பதவியை இவர் பிடிச்சிடுவாரோ. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் மக்கள் எல்லாம் சேர்ந்து தாவீதை பார்த்தீங்கன்னா நல்ல மனுஷன், அவர் ஜெயம் கொடுத்தாரு. சவுலும் நல்ல மனுஷன்தான். சும்மா இருந்த இந்த ஜனங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ரொம்ப டேஞ்சரஸான ஆளுங்க. இந்த ஜனங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? சும்மா வந்த தாவீதை என்ன சொன்னாங்க? தாவீது கொன்றது சவுல் கொன்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்கும் போது தான் அங்கே என்ன வந்துச்சு? பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. அதே போல தான் இங்கே இயேசுவை எல்லாரும் ஆடி பாடி கொண்டாடி உள்ளே கொண்டு வரும்பொழுது ரோமர்களுக்கெல்லாம் ஒரு பயம் பிடிச்சது. என்ன பிடிச்சது? எப்பா இவன் யூதர்களுக்கு ராஜான்றான், நம்மளெல்லாம் தள்ளிட்டு இவர் ராஜாவாயிருவார் போல இருக்குது. பிரதான ஆசாரியனுக்கு பயம் வந்துச்சு, நம்ம பதவியில் இவர் வந்து உட்காந்துருவார் போல, உடனே இவர் என்ன பண்ணிடலாம்? போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு இப்போ தான் முடிவு பண்ணவே ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. மக்களுடைய புகழ்ச்சி நமக்கு எப்படிப்பட்ட டேஞ்சரஸாக உருவாகுதுன்னு பாருங்கள். புகழ்ச்சி வரும்போது நம்ம எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்கள். உங்களை ரொம்ப கொண்டாடுறாங்கன்னு மகிழ்ச்சியாக இருந்துடாதீங்க, பின்னாடியே என்ன பண்ணுவாங்க? ஆமாம், நான் சொல்லப்பா, நீங்களே தான் சொல்கிறீங்க, ஆனால் ஜாக்கிரதையாக இருங்க, சரியா? அருமையான தேவஜனமே, இந்த நாளிலும் ஆண்டவராக இயேசு அவரை கட்டாயப்படுத்தி யாரும் ஜீவனை வாங்கலை, அவரை கொலை செய்யலை. வேதம் சொல்லுது, அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் ஜீவனை உவந்து கொடுத்தார். ஆசையாக கொடுத்தாராம். அவர் நம்மளை நேசித்து கொடுத்தாராம். என் ஜீவனை நான் கொடுத்தாதான் என் ஜனங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க, என் ஜனங்க விடுதலை ஆவாங்க, என் ஜனங்க சந்தோஷத்தை அடைவாங்க, அவர்களின் இளைப்பாறுதலில் கொண்டு வந்து சேர்க்கப்படுவாங்கன்னு அவர் மகிழ்ச்சியாக தன் ஜீவனை கொடுத்தாராம். அல்லேலூயா. இளைப்பாறுதல் அப்படின்னா என்னங்க? ஒரு சிலர்லாம் சொல்லும், செத்தா சுடுகாட்டுக்கு போனாதாங்க சமாதானம், எனக்கு அங்கே தாங்க எனக்கு இளைப்பாறுதல் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேட்டுப்போம். நாம் கூட சொல்லுவோம், உண்மையாக அங்கே இளைப்பாறுதல் கிடையாது. செத்த அப்புறம் தான் நமக்கு வாழ்க்கையே தொடங்குது. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? செத்த அப்புறம் தான் இந்த உடம்புக்கு தான் காலம் முடிஞ்சிச்சு, ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு அன்றைக்கி தான் வாழ்க்கையே தொடங்குது. அந்த ஆத்மா வாழ்கிற நாளில் தேவனுக்கு பிரியமுண்டாகி வாழ்ந்தா அது எங்கே போய் சேரும்? நன்மையை கண்டடையும், பரலோக வாழ்க்கையை கண்டடையும். தேவனானவர் நமக்கு வைத்திருக்கிற நித்திய வாழ்க்கையில் அது மகிழ்ச்சியாக இருக்கும். ஒருவேளை இந்த பூமியில் இருக்கும் பொழுது அது தேவனோடு சேராமல் இருக்குமானால் அந்த ஆத்மா எங்கே போய் சேரும்? அந்த ஆத்மாவுக்கு சாவே கிடையாது. அதுக்கப்புறம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆத்மாவுக்கு என்ன கிடையாது? புரியுமா உங்களுக்கு? இது ஆத்மாவுக்கு என்ன கிடையாதுங்க? சாவு கிடையாது. நீங்கள் சாகணும்னு நினச்சாலும் அப்போ என்ன பண்ண முடியாது?
சாக முடியாது. உங்களோட ஜீவன் போகாது, உங்கள் புழு சாகாதுன்னு வேதம் சொல்லு. நரகத்துக்கு போனால் கடைசி வரல அதை துடித்து கொண்டே வேதனைப்படணும். பரலோகத்துக்கு போனால் அதுக்கு 1000 ஆண்டுகள் தன்னை படைத்த தேவனோடு அது ஆண்டவரை ஆராதித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எது வேணும்னு டிசைட் பண்ணுறது இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான பிரவேசிப்பதற்கான வாக்குதத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுள். அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய இளைப்பாறுதல்ல பிரவேசிப்பதற்கு ஏதுவான, இந்த பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த வாக்குகள் எல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குது? அவருடைய இளைப்பாறுதலில் நீங்களும் நானும் பிரவேசிக்கணும். தேவன் சொல்லி முடித்த எல்லா வார்த்தைகளும் எதற்கு நேராக நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அவருடைய இளைப்பாறுதலில் நீங்களும் நானும் பங்கடையணும். அல்லேலூயா. அப்போ அதற்கான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. உங்களில் ஒருவனும் எதை அடையாமல் போகாதபடிக்கு, இளைப்பாறுதலை அடையாமல் போகாதபடிக்கு, பின்வாங்கி போனவர்களாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுள். இந்த பின்வாங்குதல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஏசப்பா பிள்ளை ஆயிட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், பரிசுத்தாவியால் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன், நான் ஊழியம் செய்கிறேன், பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கிறீங்களா? ஏன்பா நம்பிக்கையே இல்லையா? போக மாட்டீங்களா? என்ன எப்படி சொல்லிவிட்டீங்க? போவீங்களா போக மாட்டீங்களா? வெரி குட். அந்த நிச்சயம் வேணும். நாம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு தான் இந்த பிரயாசம் எல்லாம். இங்கே எல்லாரும் வந்து ஏன் உட்காந்துருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் வேலை வெட்டியா இல்லை? பிரியாணி செஞ்சு சாப்பிட்றதுக்கு முடியாதா? இப்போ போனால் தான் லைனில் நின்று கறியெல்லாம் வாங்க முடியும் 12 மணி சோறுக்கு. அதெல்லாம் விட்டுட்டு ஏன் வந்து இங்கே உட்காந்துருக்குறோம்? எதுக்கு வந்து உட்காந்துருக்குறோம்? காலையில் ஆதா பாதியாக சாப்பிடாமலாம் இந்த வெயிலில் விறுவிறுத்து சைக்கிளையோ வண்டியை ஓட்டிக்கிட்டு ஏதோ பாடுபட்டு ஓடி வந்து இங்கே உட்காந்துருக்குறோமே. எதுக்காகங்க? அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? அல்லேலூயா. இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க கூடாதபடிக்கு சத்ருவானவன் நம்ம என்ன பண்ணுவான்? எந்த நேரத்தில் பின்வாங்க செய்வான். அல்லேலூயா. ஒரு முயற்சியை நாம் எடுத்து விட்டோம், ஒரு நோக்கத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இந்த நோக்கத்தை அடைய முடியாதபடிக்கு சத்ரு நமக்கு பலவிதமான தடைகளை கொடுப்பான். அந்த தடைகளை நம்ம அனுதினமும் உடச்சிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அனுதினமும் போராடித்தான் இதை ஜெயிக்கணும். அதனால தான் பவுல் சொல்லிட்டார் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அல்லேலூயா. இந்த நல்ல போராட்டத்தை போராடி முடிக்கணும். போராடிட்டே இருக்குது இல்லை, போராடி ஒரு காலகட்டத்தில் முடிக்கணும். நீங்கள் மறிக்கும் போது உங்கள் போராட்டம் முடியணும். நான் அவர் தைரியமாக உயிரோடு இருக்கும்போதே சொல்கிறார் பாருங்க. நம்மளாம் செத்தப்ப சொல்கிறத கூட கஷ்டம், அப்படி தானே? செத்துட்ட அப்புறம் சொல்கிறது கூட கஷ்டம், அப்படித்தானே? செத்துட்ட அப்புறம் சொல்வீங்களா? ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போதே தைரியமாக சொல்கிறார் பாருங்க. நல்ல போராட்டத்தை நான் போராடிட்டேன், ஓட்டத்தை முடித்தேன், நான் விசுவாசத்தை. எந்த தைரியத்தில் அவர் சொல்கிறாரு நினைக்கிறீங்க? நல்ல போராட்டத்தை போராடிட்டேன், நான் ஓட்டத்தை முடிச்சிட்டேன்னு உயிரோடு இருக்கும்போதே சொல்கிறாருங்க. அப்போ என்ன தைரியத்தில் அவர் சொல்கிறாரு? அதை இல்லை அதை ஃபாலோ பண்ணுறாரு பாருங்க. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். வாய் தந்து சொல்லுங்க, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அந்த தைரியம் அவருக்கு. என் விசுவாசத்தை நான் காத்து கொண்டு இருக்கிறேன். எந்த இடத்துல அதை அசைக்க நான் விடல. எங்க இடத்துல நான் சோர்ந்து போய் அவிசுவாசத்துக்கு என் வாழ்க்கையில நான் இடம் கொடுக்கல. என் விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். அல்லேலூயா. ஆகையினாலே இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் வாசிங்க,
நீதி உள்ள நியாயாதிபதியாய் கர்த்தர் நாளில் அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரம் அல்ல. யாரெல்லாம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களோ, யாரெல்லாம் என்ன போல விசுவாசம் காத்துட்டு இருக்கீங்களோ, என்ன போல விசுவாசத்துல விடாப்படியா இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் என்ன விசுவாசத்துல நிலைச்சு நிக்கிறீங்களோ, இயேசுவின் மேல விடாப்படியான விசுவாசத்துல நிக்கிறீங்களோ, அத்தனை பேருக்கும் அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இளைப்பாறுதலை யார் பங்கடைவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா தெய்வ ஜனமே? யார் பங்கடைவா? விசுவாசத்தை காத்து கொள்ளுங்க. அதே 2ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க, 4:2. ஏனெனில் சுவிசேஷம் அவளுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் இந்த இடத்துல யாரை பத்தி பவுல் பேசுறாருன்னா, யூதர்களை பத்தி பேசுறார், இஸ்ரவேலர்களை பத்தி பேசுறார். சோ அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. என்ன சுவிசேஷம்? இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய உயிர்த்தெழுதல் நிச்சயத்தை நம்பி விசுவாசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு வரலாம் அந்த யூதர்கள் என்ன பண்ணல? இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட. ஏன்னா இயேசுவே தெய்வமா அவங்க ஏத்துக்கல. அவர் சாதாரண ஒரு இறை தூதன், அவர் ஒரு மனுஷன் தான், அவர் தேவ மனுஷன் அல்ல, அவர் தேவன் அல்ல என்பதை இன்றைக்கும் அவங்க மறுதளித்து கொண்டிருக்கிறாங்க. ஆகையினால தான் இன்னைக்கு வரலாம் போய் அந்த செவத்துல முட்டி 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 இஸ்ரவேல் ஜனங்க அழுதுருக்க, எங்களுக்கான மேசியாவை அனுப்பும் ஆண்டவரே, யெகோவா தெய்வமே எங்களுக்கான மேசியாவை அனுப்பும் என்று சொல்லி அவங்க அழுதுட்டு இருக்காங்க. அந்த சுவிசேஷமானது உங்களுக்கும் பிரசங்கிக்கப்பட்டது, அவர்களுக்கும் பிரசங்கிக்கப்பட்டது, அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் இங்கே இருக்கிறோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவர்கள் அந்த இளைப்பாறுதலை என்ன பண்ண போறீங்க? பங்கடைய போறீங்க. அவிசுவாசத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்றதுனால பிசாசு உங்க பக்கத்துல வராம இருக்க மாட்டான். உங்க விசுவாசத்தை சோதிக்காம இருக்க மாட்டான். உங்கள் விசுவாசமானது ஒவ்வொரு நாளும் சோதிக்கப்படுகிறதா இருக்கு. எத்தனை காலங்க சோதிக்கப்படும்? எவ்வளவு நாளுங்க சோதிக்கப்படும்? வாலிப வயசுலையா, இல்ல இப்போ இருக்கிற பருவத்திலையா, இல்ல வயோதிக காலத்திலையா? எவ்வளவு காலம் அந்த விசுவாசம் சோதிக்கப்படும்? ஆமா, இந்த உலகம் அழிகிற வரலாம் அது வரல நீங்க இருந்தீங்கன்னா, இல்லைன்னா நம்ம ஜீவன் போகிற வரலாம். அல்லேலூயா. உங்க ஜீவன் போகிற வரையிலும் உங்க விசுவாசமானது சோதிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு பிரச்சனையை தீர்த்து மேலே வந்துட்டீங்க அப்படின்னா அதோட பிரச்சனையே வராதுன்றது இல்லை. நாளைக்கு என்ன பண்ணோம்? இன்னொரு விதத்தில் வேற யார் மூலமாவது பிரச்சனை வரும். பிசாச டெக்னிக்காக விதவிதமாக பிளான் பண்ணுறானோ, வித்தியாசமாக பிளான் பண்ணுறானா. இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரே விதமான போராட்டம் இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவன் எவ்வளோ வேலை பார்க்குறான் நமக்காகன்னு. உண்மையாகவே பிசாசை பாராட்டணும். அவன் எடுக்கிற பிரயாசத்தை உனக்குமே கிடைக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியுதுல்ல. அவனுக்கு தெரியுமா தெரியாதா? நான் படுற பாடு, நான் உழைக்கிற உழைப்பு எதுக்குமே இன்னும் கிடைக்க போகிறது இல்லை. கடைசியில் அவனுக்கு என்ன தான் கிடைக்க போகுது? மரணம் தான். எங்கே கிடைக்க போகுது? நரகத்தில் தள்ளப்பட போகிறான். சாத்தானும் அவனுடைய தூதர்களும் எங்கே தள்ளப்பட போகிறாங்க? ஆனால் அதுக்கு அவன் என்ன பிரயாசப்படுறான் பாருங்க. நம்மளெல்லாம் அழிக்கிறதுக்கு, நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு, விசுவாசத்தில் சோர பண்ணுறதுக்கு, தேவனோட வாழ முடியாதபடிக்கு, ஜெபிக்க முடியாமல் எத்தனை தடைகளை, எத்தனை போராட்டங்களை பிளான் பண்ணி ஒவ்வொரு நாள் காலையில் எழும்புறதுக்குள்ள அவன் ஒரு போராட்டத்தை பிளான் பண்ணிடுறான். அல்லேலூயா, அல்லேலூயாவா இல்லையா? ஆமாம் தானே, ஆமாம் தானே, ஆமாங்க. ஒரு அடி எடுத்து வச்சா ஜான் ஏறுனா மோளம் சறுக்குது அப்படின்னு எத்தனை பேர் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அருமையான தேவச்சனமே, அவன் எப்படி பிளான் பண்ணாலும் சரி, அவன் எந்த விதத்தில் எத்தனை ஆயிரம் பிளானை நமக்கு முன்னால் கொண்டு வந்தாலும் சரி, விசுவாசிக்கிறவனால எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவன் எல்லாவற்றையும் ஜெயிப்பான். அல்லேலூயா. நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான். எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஆண்டவர் கேட்குற எத்தனை முறை? ஆண்டவர் 7 முறை. 7 முறை என்னன்னா, ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை அப்படி இல்லை. 7 என்பது பூரணமானது. எத்தனை தடவை நீங்கள் விழுந்தாலும், மரண பரியந்த நீங்கள் சோர்ந்து போனாலும் தேவன் உங்களை தட்டி எழுப்ப, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. சோர்ந்து போயிருக்கிற எல்லா நிலைமையிலும் உங்களுக்கு பலன் கொடுத்து அந்த சோதனைக்கு தப்பிக்கொள்ளும்படியான வழிகளையும் தேவன் உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க தேவச்சனமே. விசுவாசத்தில் ஒரு நாளும் தளர்ந்தே போகாதீங்க. நம் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, பிசாசின் தலையை இயேசு நசுக்கிட்டார். ஆமாவா இல்லையா? அதை தான் நம்ம வெள்ளிக்கிழமை கொண்டாட போகிறோம். பிசாசின் தலையை நசுக்கிட்டார். அப்போ என்ன மட்டும்தான் அவன் உடம்புல ஆடிட்டு இருக்கு? உயிர் போல முழுசா. அவனுக்கு என்ன போல?
நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஏன் ஆண்டவர் தலையை நசுக்கினவர் உயிர் எடுக்காமல் விட்டார்? முழுசாக உயிரை எடுத்துகிட்டு விட்டுருக்கலாம்ல. தலையை நசுக்கி விட்டு இப்போ நம்ம என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம்? வெறும் சின்ன உயிரை வச்சுக்கிட்டு அந்த வால் ஆட்டிக்கிட்டு எவ்வளோ நமக்கு போராட்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவனை முற்றிலுமாக அழிக்க அவரால் முடியாலன்னு விட்டு போயிட்டாரா? ஏன் விட்டு போயிட்டாரு? வெரி குட், ஏதோ பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த பூனை இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூனைக்கும் எலிக்கும் எப்படிப்பட்ட உறவுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன மாதிரி உறவு? எலியை பூனை பார்த்துச்சுன்னா என்ன பண்ணோம்? விடாவே விடாத, அடித்து தூக்கிடும்ல, அதை முழுங்கிட்டு தான் அடுத்த வேலை பார்க்கும். இந்த குட்டியாக பிறந்த பூனைங்க என்ன பண்ணுமா, இந்த எலியை பார்த்தா பயப்பட ஆரம்பிக்கும். அதுக்கு தெரியாது இது நமக்கு எதிராளி, இதுதான் நமக்கு உணவுன்னு அதுக்கு தெரியாது. இந்த குட்டியாக இருக்கிற அந்த பூனை என்ன பண்ணுமா, எலியை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கும். இப்போ இந்த தாய் என்ன பண்ணுமா, ஐயோயோ நான் யார்? எலிக்கு பயங்கரமான எதிரி, நான் தான் அதுக்கு ஏம. ஆனால் என் பிள்ளை என்ன பண்ணுது, இந்த எலியை பார்த்து பயப்படுது அப்படின்னு இந்த பூனைக்கு என்ன பண்ணுமா, பயங்கர டென்ஷன் ஆகுமா. உடனே என்ன பண்ணும், போய் ஒரு எலியை அடித்து குத்து உயிரா கொலை உயிரா கொண்டு வந்து அந்த குட்டிக்கிட்ட போடுமா. குட்டிக்கிட்ட போட்டோடனே அது என்ன பண்ணுமா, அது தூக்கி அடித்து புதைச்சி விளாடி என்னென்னவோ பண்ணும். அப்போ அதுக்கு புரிஞ்சிடும், இது நம்ம கீழே அடங்கி போன ஒரு விஷயம், இது நம்ம கைக்குள்ளே கொடுக்கப்பட்ட விஷயம், இது நம்ம கீழே இருக்கிற விஷயம், இது நம்மளால தான் இது சாகடிக்க முடியும் அப்படின்றது யார் புரிஞ்சுக்கும்? இந்த குட்டி பூனை புரிஞ்சுக்குமா. புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், ஈஸியாக எவ்வளோ பெரிய எலியாக இருந்தாலும் அது வேட்டையாட ஆரம்பிச்சிடுமா. அந்த வேட்டைக்கு தாங்க உங்களை என்னையும் ஆயத்தப்படுத்திட்டு இருக்கார் ஆண்டவர். இந்த வேட்டைக்கு தான் தேவன் உங்களை என்னையும் ஆயத்தப்படுத்திட்டு இருக்காரு. அல்லேலூயா. விசுவாசத்தில் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. என் ஆண்டவர் பெரியவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் எனக்காக இந்த பூமியில் என்ன பண்ணுவார், என்ன வேணா சிருஷ்டித்து கொடுப்பார், எந்த சூழ்நிலையை வேணா மாற்றுவார், எப்படி மனுஷனுடைய வாழ்க்கையை வேணாலும் திருப்பி போட அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா தேவ ஜனமே? இங்கே அந்த விசுவாசம் தளர்ந்து போகக்கூடிய அளவில் எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நேரிடும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, லூக்கா 8:12 வாசிங்க. வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். ஆமா, எபிரேயர் 4:2 சொல்லப்பட்டிருக்குது. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. வசனத்தை கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அல்லேலூயா. வசனத்தை கேட்டவங்க எப்படி கேட்டாங்களா? வசனத்தை கேட்டவர்கள் எப்படி கேட்டாங்களா? விசுவாசம் இல்லாமல் கேட்டார்களா. அதுதான் லூக்கா 8:12 சொல்றாரு. வாசிக்கும் போது, விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடி பிசாசு என்ன பண்றானா, வசனத்தை காதுல கேட்கிறாங்க. சத்தம்னா உள்ள போகுதுதான், ஆனா அது வெளியே போகும்போதே என்ன பண்ணிடுறான், அந்த வசனத்தை அவங்க இருதயத்திலிருந்து பொறுக்கி போடுறானா. அது வழி அருகிலே விழுந்தப்பட்ட விதையை போல பிசாசு உடனே உள்ள போத அடுத்த நிமிஷமே பிசாசு என்ன பண்ணிடுறான், பிடிங்கி போட எடுத்து கொடுத்துட்றான். அது வெளியே போயிடுது. அங்கே வசனமே இல்லை. விசுவாசத்தில் பலப்பட முடியல, அவங்க உறுதியாக நிற்க முடியல. சின்ன சின்ன சோர்வுகள் வந்தாலும் சின்ன சின்ன வழிகள் வந்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாமல் விசுவாசத்தை விட்டு வழுகி போகிறார்கள். நீங்கள் அடுத்தபடி 13 வாசிங்க. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டு கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம். வசனத்தை கேட்கும்போது சந்தோஷமா தான் இருக்குது. சூப்பர்பா, நல்ல வாக்குத்தத்தம்பா, ஆண்டவர் பயங்கரமா என்னோட பேசிட்டாருப்பா, கர்த்தருடைய வாசனை எவ்வளவு பயங்கரமா இருக்கு அப்படின்னு ஏற்றுக்கொண்டு கொஞ்ச காலத்துல என்ன நடக்குது, கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் வாங்கி போகிறார்கள். வாங்கிட்டு போடுறாங்களா? கொஞ்ச காலம் இருக்கும், வசனம் வாழ்க்கையில் இருக்குது. அது எவ்வளோ காலம்? சோதனை வராத வரலாம், நல்லது நடக்கிற வரலாம். ஒரு சின்ன கெட்டது நடந்துருச்சுன்னா, ஐயோ கர்த்தர் என்னை விட்டுட்டார், கர்த்தர் என்னை கேட்க மாட்டேங்கிறார், என்னை விசாரிக்க மாட்டேங்கிறார், என்னோட தேவன் இருக்கிறாரா, எனக்கு டவுட்டாக இருக்குது. கர்த்தர் இருந்தால் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குமா? கர்த்தர் இருந்தால் தீமை வருமா வராதா? கர்த்தர் உங்க கூட இருந்தால் தீமை வருமா வராதா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க இந்த சத்தியத்தை?
இப்படியெல்லாம் வசனத்தை சொன்னதுனால தான் அந்த காலத்தில் மக்கள் இது ரொம்ப கடினமான உபதேசமாக இருக்குது, இதெல்லாம் எங்களால் கை கொள்ள முடியாது, நாங்கள் போகிறோம்பான்னு கிளம்பி போயிட்டாங்களாம். ஸோ கர்த்தர் உங்களோட இருக்கிறார்னா உபத்திரவம் அதிகமாக கூட ஆகும் நான் சொல்லலை, ஆகலாம். போராட்டம் இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. கர்த்தர் உங்கள் மத்தியில் இருந்தாலும் போராட்டங்களை அனுமதிக்கிறாரு. அவர் கொடுக்கிறவர் அல்ல, அனுமதிக்கிறார். சரியா நீங்கள் புரிஞ்சுக்கணும். போராட்டங்களை அனுமதிக்கிற என்ன நம்பிக்கையோட அவர் அனுமதிக்கிறார் தெரியுமா? என்ன நம்பிக்கையோட அந்த பெரிய தாய் பூனை அந்த எலியை கொண்டு வந்து குட்டி முன்னாடி போடுது தெரியுமா? எதுக்கு போடுது? என் குட்டி எப்படியாவது அதை மேற்கொள்ள கற்றுக்கணும். என் குட்டிக்கு தெரியணும் இது நம்ம வேட்டையாட வேண்டிய பொருள், இது எனக்கு கீழே அடங்கப்பட்டது, எனக்கு உணவானது என்பது அந்த குட்டி பூனைக்கு தெரியணுன்றது தான் தாய் பூனை கொண்டு வந்து போடுது. அது குத்துரையும் குலையுரமா போட்டிருக்கு. இன்னைக்கு நமக்கு முன்னாடி வர சோதனையெல்லாம் அப்படித்தான். என் பிள்ளைங்க இதை ஜெயிச்சிருவாங்க. அது எப்படிப்பட்ட சோதனையாக இருக்கட்டும், உலகப்பிரகாரமான சோதனையாக இருக்கட்டும், மாம்ச சோதனையாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், ஆண்டவர் எதுக்கு தைரியமாக அதை அனுமதிக்கிறார் தெரியுமா? என் பிள்ளைங்க என் கூட இருந்து ஜெயிச்சிருவாங்க. என் பிள்ளை என் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தில் என்ன பண்ணுவாங்க? ஜெயிச்சிருவாங்க, ஜெயிச்சிருவாங்க, ஜெயிச்சிருவாங்கன்னு அவர் நம்புறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் அவருக்கு பக்கபலமாக இருப்பீர்களானால், நீ என்னோட இருந்தால் நான் உன்னோட இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீ என்னோட இருந்தா நான் உன்னோட இருப்பேன். உனக்கு வரக்கூடிய எல்லா உபத்திரவத்திலிருந்து நான் உன்னை விடுதலையாக்கி உனக்கு ஜெயம் பெற செய்வேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அநேக வசனங்களை நம்ம வாசிச்சிருக்கிறோம். யுத்தம் பெரிதாக இருக்கும் பொழுதெல்லாம் அநேக ராஜாக்கள் கூட தேவ சமூகத்தில் போய் காத்திருந்தாங்க. யுத்தத்தை செய்தவர் யார் தான்? கத்தி பிடிக்கல, கோடாரி பிடிக்கல, எந்த பாம் போடலை, எந்த ஒரு யுத்தமாக நடத்தலை, ஆனால் ஜெயம் அவங்க கையில் வந்துருச்சு. அல்லேலூயா. ஒரு ரத்தம் சிந்தலை, ஜெயம் உண்டாயிற்று. இன்னைக்கு இஸ்ரவேலுக்காக தேவன் யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறார். கீழ்ப்படியாத இஸ்ரவேலுக்காகவே தேவன் யுத்தம் செய்கிறார். அப்படின்னா நாம் அவருடைய பேச்சை கேட்டு அவரை விசுவாசிக்கிற நம்மளை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? கைவிடவே மாட்டார். சொல்வீங்களா? நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அதே 14ஆம் வசனத்தை வாசி. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். வசனத்தை கேட்கிறவர்கள் தான். எல்லாரும் வசனத்தை கேட்கறாங்க தான். கேட்ட உடனே கூட பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும். ஒரு கூட்டத்துக்கு வசனம் நல்லா கேக்குது, ஆனா என்ன பிரச்சனை வருது? இந்த பிரபஞ்சத்துக்குரிய கவலைகள் அவங்களை மேற்கொள்ளுது. கவலைக்குரிய சூழ்நிலை எது வந்தாலும் உடனே வசனத்தை என்ன பண்ணிடுறாங்க? மறந்து போயிடுறாங்க. அடுத்த ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க. ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும். ரெண்டாவது கூட்டம் என்ன ஆகுது? வசனத்தை நல்லா கேக்குது, வசனத்தை அக்செப்ட் பண்ணிக்குது, ஆனா அந்த கூட்டத்துக்கு பிரச்சனை என்ன? வசனத்தை கேட்க கேட்க கர்த்தருடைய வசனத்துக்கு அவங்க ஏற்று நடக்க விசுவாசிக்க கர்த்தர் அவங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டே இருப்பார். நம்ம வாழ்க்கையில உயர்வு வரும். பணம் பெருசா பெருகும் போது என்ன வந்துடும்? மேட்டுமையை பெருமையை உள்ள வந்துடக்கூடாது. அல்லேலூயா. அந்த மேட்டுமையை பெருமையை விசுவாசத்தை அழிச்சிடும். அல்லேலூயா. பணம் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நல்ல பணம் இருக்கிற ஆளுக்கு ஒரு வியாதி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்கள் சொல்லி பாருங்களேன், ஜெபம் பண்ணலாம் சரியாயிடும்னு சொல்லி பாருங்களேன். என்ன சொல்லுவாங்க? இல்லை, இந்த டாக்டர்கிட்ட போனால் சரியாயிடும், ஒரு 50,000 செலவு பண்ணால் போதுங்க சரியாயிடும், இந்த பிரச்சனை இந்த டாக்டர்கிட்ட போனால் செலவாயிடும், எனக்கு காப்பீடு கட்டி வச்சுருக்கேன், நான் போனால் என்ன ஆகிடுவேன், ஒரு 50,000 10 லட்சம் கூட கட்டுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அப்போ அவங்களுக்கு அதில் ஆண்டவருக்கு மேலே விசுவாசம் வர்றது ரொம்ப கம்மி. ஒன்றுமே இல்லைண்ணா, ஒன்றுமே இல்லை, வழியே இல்லை. அப்போ என்ன பண்ணுவேன்? பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, கத்தர் எனக்கு கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் எனக்கு என்ன பண்ணணும். ஒரு சில ஆளுகளுக்கு பயம், அறுத்துருவாங்களோ, ரத்தம் வந்துடுமோ, ஊசி போடணுமே, ஹாஸ்பிட்டலைசேஷன் பிடிக்காது. அதனால் என்ன பண்ணலாம்? விசுவாசத்தில் நின்றுடலாம். ஏசப்பா எனக்கு சுகத்தை கொடுப்பார், ஏசு எனக்கு சுகத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிக்கலாம். நான் அதை கூட பாராட்டுறேன், வெரி குட். ஆனால் ஐஸ்வர்யத்தின் பெருமையினால் மேட்டிமையினால் நம்முடைய கண்கள் விசுவாசத்தை இழந்துடக்கூடாது. பணம் இருக்குதுன்றதுக்காக விசுவாசத்தை இழந்து வீணாக நஷ்டப்படக்கூடாது. தெய்வச்சனமே அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவது காரியம் சிற்றின்பங்கள். இந்த சிற்றின்பங்கள் நம்ம விசுவாசத்தை விட்டு விலக செய்து. நமக்கு சிற்றின்பம் எதுவுமே இல்லை. நமக்கு என்ன சிற்றின்பம் இருக்கு? சிற்றின்பம்னா என்ன? சின்னதாக கிடைக்கிற ஒரு சந்தோஷம், அழகான விளக்கம். சரி, அதுதான் என்னதுன்னு கேட்குறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. நாமெல்லாம் யாருன்னு யாருக்கு தெரியும்? அதனால் விட்டுருவோம் இந்த டாப்பிக்கை. இந்த சிற்றின்பங்களில் இடம் கொடுக்குற அத்தனை பேரும் எதில் வீக்காக இருக்கிறாங்கன்னு அர்த்தம்? விசுவாசத்தில். ஏன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன்.
இப்போ குடிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, என் வேதனை மிகுதியாக இருக்குது, கஷ்டம் இருக்குது, வேதனை இருக்குது, அதனால நான் குடிக்கிறேன். அப்போ அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லை, என்னை கர்த்தர் விடுதலை செய்வார், என் தேவையை ஆண்டவர் சந்திப்பார், என் பிரச்சனைலேருந்து எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார் என்கிற விசுவாசம் அற்று போனவர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு நன்மையை என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் விடுதலையை பெருசாக நினைக்கிறாங்க, கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை பெருசாக நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நித்திய மகிழ்ச்சியை நான் உனக்கு தரேன், நிலையான மகிழ்ச்சியை நான் உனக்கு தரேன், நிரந்தரமான ரட்சிப்பை நான் உனக்கு தரேன், நிரந்தரமான சந்தோஷத்தை உனக்கு தரேன், நீ என்ன விசுவாசின்னு சொல்றாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் உண்மையாக ஒப்பு கொடுக்க போறீங்க? நிலையில்லாத ஐஸ்வர்யத்தின் மேலேயும், நிலையில்லாத சிற்றின்பங்கள் மேலேயும், நிலையில்லாத கவலைகள் மேலேயும், இந்த உலகத்தில் நம்ம அழுத்து போடுகிற இந்த காரியங்களை விட்டு விலகி அவருடைய வசனத்தை உண்மையாய் விசுவாசித்து கேட்பவர்கள் இதுல எல்லாவற்றிலும் ஜெயிப்பாங்களா. கடைசியா 15ஆம் வசனத்தை வாசிங்க. நல்ல நிலத்தில் விழுந்த விதைக்கப்பட்டிருக்கிற வசனத்தை கேட்டு அதில் உண்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அந்த வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமாய் இருதயத்துல விசுவாசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பலன் கொடுப்பாங்க. தேவச்சனம் ஏன்னா ஒரு சின்ன இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு சொல்லி இந்த விசுவாசத்தின் உறுதியில நம்ம எப்படி இருக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். யோபின் புஸ்தகம் அந்த நாளுக்குரிய தியான வசனமா நான் வாசிச்சுட்டு இருக்கேன். 1ஆம் அதிகாரத்துல பிசாசு யோபை பார்த்து சொல்லுவான், இவன் தேவன் இடத்துல வந்து சொல்லுவான், உத்தமனும் சன்மார்க்கனுமாகிய என் பிள்ளை மேல நீ கண்ணை வைத்தாயோ அப்படின்னு பிசாசு கிட்ட கேட்கும் போது பிசாசு ஒரு பதில் சொல்லுவான் பாருங்க, நீங்க வாசிங்க. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு யார் சொல்றா, நல்லா கேளுங்க, இது யார் சொல்றா? சாத்தான் பேசுற வசனம் பைபிள்ல இருக்கு. சாத்தான் தான் அந்த வசனத்தை பேசுனா. ஆச்சரியமா இருக்கா? ஆச்சரியமா இருக்கா? பைபிள்ல சாத்தானின் வசனம் இருக்குங்க. சாத்தான் பேசுறான். என்ன பேசுறான் பாருங்க. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வசனம் ஆச்சரியமா இருக்கு? பிசாசுக்கு தெரியுது கர்த்தர் நம்ம எல்லாரையும் சுற்றி என்ன வச்சிருக்கிறாரு, உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்க சந்ததிகளையும் உங்க உடைமைகளை கூட சொல்றேன், உங்க உடைமைகளை கூட யார் அவருக்கு தெரியாம யாரும் கை வைக்க முடியாது. உங்களுடைய எல்லாவற்றையும் சுற்றி யார் வேலி அடைச்சு வச்சிருக்கா? கர்த்தர் வேலி அடைச்சு வச்சிருக்கா. இது யார் சொல்றா? பிசாசு. இப்ப எனக்கு தெரியணும் அந்த விஷயம், எனக்கு புரியாதனால இப்ப யார் எனக்கு சொல்லி புரிய வைக்கிறா? யார் எனக்கு சொல்லி புரிய வைக்கிறா? சாத்தான் சொல்லி புரிய வைக்கிறான். உன்னை சுத்தி கர்த்தர் வேலி அடைச்சு வச்சிருக்காரு, உன் உடைமைகளை உனக்குரிய ஏதையும் என்னால என்ன பண்ண முடியல, தொட முடியலன்னு அவன் சொல்றான். நீங்க விசுவாசிக்கணும், என் பிள்ளையோட வாழ்க்கையில இந்த பாடுகள் இந்த உபத்திரவங்களை அனுமதிக்கிறார் அப்படின்னா அதோட வாழ்க்கை பிற்காலத்தில் ஆசீர்வாதமா இருக்கும், அது தேவன் மேன்மையா நடத்துவார் என்கிற விசுவாசம் உங்களுக்கு வேணும். உபத்திரவ காலத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, விசுவாசத்துல உறுதியா நிக்கணும். அல்லேலூயா. என் கர்த்தர் என்ன கைவிடாத தேவன், என் தலைமுறைகளை கைவிட மாட்டார், என் குடும்பத்தை கைவிட மாட்டார், என் சபையை கைவிட மாட்டார், என் இனஜன பந்துக்களை கைவிட மாட்டார், என்னோடு இருக்கிற யாரையும் அவர் கைவிட மாட்டார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள எனக்குள்ள நிக்கணும். தெய்வ ஜனமே அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது காரியம், இந்த இளைப்பாறுதல யார் பங்கடைவா அப்படின்னா நீங்க வாசிங்க 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமா இருக்கிறபடியினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடியினாலும். யார் பிரவேசிக்காம போனாங்களா? கீழ்ப்படியாதவர்கள் பிரவேசிக்காம போனாங்க. வசனத்தை கேட்பாங்க, ஆனா அதை என்ன பண்ண மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டார்கள். கீழ்ப்படிதல் என்பது தேவனுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே நடப்பது, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்வது. அருமையான தேவஜனமே, கர்த்தர் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார், என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்தீர்களானால் நான் உங்களுடைய சத்தத்தை நான் கேட்பேன் சொல்லியிருக்கிறார். இதே 11ஆம் வசனத்தை வாசிங்க. அதே 4:11. அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும்
கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடுவோம். அப்ப கீழ்ப்படியலன்னா என்ன உண்டாகும்? தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்க என்ன பண்ணுவாங்க? விழுந்து போவார்கள். அந்த இளைப்பாறுதல பங்கடைய முடியாது. அந்த இளைப்பாறுதல நீங்கள் பிரவேசிக்க முடியாது. நீங்கள் விழுந்து போனவர்களாய் காணப்படும். விழுந்து போதல் யாருக்குரியது? பிசாசுக்குரியது. அவன் தான் விழுந்து போன சாத்தான். ஸோ இந்த விழுந்து போகாதபடிக்கு நீங்கள் நானும் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா அனுதினமும் வசனத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். வசனத்தை கேட்கிறவளால் மாத்திரமல்ல, படிக்கிறவளாய் மாத்திரமல்ல, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணும். என் வசனத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியாமல் போனால் என்னென்ன நடக்கும்னு ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் லேவியராம புஸ்தகம் 26:14 வசனத்தை வாசிங்க. நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை ஆரோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கை நீங்கள் மீறி போடுவீர்களானால் நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் கண்களை பூத்து போக பண்ணுகிறதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் ஈலையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வர பண்ணுவேன். நீங்கள் விதைக்கும் விதை விருதாவா இருக்கும். உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். தொடர்ந்து நீங்க வாசிங்கன்னா 46 வசனம் வரையிலும் நாம் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது என்னெல்லாம் வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்பதை தேவன் திட்டமாக சொல்லியிருக்கிறார். அதே உபாகமம் 28:15 வசனத்துக்கு மேலே அவருடைய வசனத்தை கேட்டும் அவருடைய வாயினால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேட்டும் அதற்கு கீழ்ப்படியாமல் போகும்போது ஆசீர்வாதங்கள் எல்லாம் சாபங்களாய் மாறுகிறது என்பதை நீங்கள் அங்கே வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். வீட்டில் போய் வாசிங்க. உபாகமம் 28:15 வாசிங்க. லேவியராகமம் 26:14 வசனத்திலிருந்து வாசிங்க. எப்பேற்பட்ட கேடு நம்முடைய வாழ்க்கையில உண்டாகுது. இன்னைக்கு இந்த கேடுல எது நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. நான் ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டு இருக்கேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் செவிடாமல் இருக்கிறபடினால தான் இந்த பாடிய வாழ்க்கையில என்பதை நாம் புரிந்து தேவனுடைய சத்தத்துக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுவோம். அல்லேலூயா. தொடர்ந்து நீங்க வாசிங்க. 7 வசனத்தை வாசிங்க. நான் முதலாவது சொன்னேன், யார் இந்த இளைப்பாறுதலை பங்கடையாம போவாங்க? விசுவாசியாதவர்கள். வசனத்தை கேட்டு விசுவாசியாமல் போனவர்கள். இரண்டாவது ஆள் யாரு? தேவனுடைய வார்த்தையை கேட்டும் கீழ்ப்படியாமல் போனவர்கள் இளைப்பாறுதல்ல பங்கடைவதில்லை. மூணாவது காரியத்தை நீங்க வாசிங்க. 7 வசனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்க. என்ன பண்ணாதீங்க? இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்க. இந்த இருதய கடினம் எப்போ வருது தெரியுமா? மனுஷனுக்குள்ள பாவம் இருந்துச்சுன்னா வசனத்தை எவ்வளவு போதிச்சாலும் அந்த பாவம் அவங்களுக்கு என்ன பண்ணாது? வசனத்தை ஏற்றுக்கொள்ள மனதுல இடம் கொடுக்காது. அதனால்தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொன்னாரு, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு மாம்சமான இருதயத்தை நான் உங்களுக்கு தந்தேன். ஏன்னா அந்த இருதயத்துல என்ன போகணும்? வசனம் போய் பதியணும். வசனம் போய் உள்ள இறங்கணும்னா மாம்சமான இருதயமா இருந்தாதான். கல்லான இருதயமா இருந்தால் எவ்வளோ போட்டாலும் என்ன உண்டாகும்? திரும்ப பவுன்ஸ் ஆகி வந்துடும். என்ன போட்டாலும் கல்லில் ஒட்டவே ஒட்டாது. ஆகையினால நம்முடைய இருதயங்கள் வசனத்தை லகுவாக ஏற்றுக்கொள்ளுகிற மாம்சமுள்ள இருதயமாக மாறணும். அக்செப்டன்ஸ் இருக்கணும். ஏற்றுக்கொள்ளாத மனதை உடையவங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாது? இருதயம் கல்லாயிடுச்சுன்னா உள்ளே போக. இந்த கல்லான இருதயம் எப்போ உண்டாகும் அப்படின்னா பாவம் உள்ள பிடிக்கப்பட்டிருந்தா, பாவத்தின் சுபாவத்தில் கட்டப்பட்டிருந்தா, பாவத்தின் அக்கிரமத்தில் கட்டப்பட்டிருக்கிறவர்களால சத்தியத்தை என்ன பண்ண முடியாது? ஏற்றுக்கொள்ள. ஆண்டவர் சொல்றார், உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி வா. உன் மனம் திரும்பி எந்த இடத்துல நீ மனம் திரும்பினாலும், எப்பேற்பட்ட பாவம் செய்தாலும் சரி, எவ்வளோ அநியாய காரணங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ அக்கிரமத்தை செஞ்சவங்களா இருந்தாலும் சரி, நீ இப்போ மனம் திரும்பி வான்னு கூப்பிடுற. மனம் திரும்பிட்டா என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு, மன்னிப்பு உண்டு.
மனம் திரும்பாதவளுக்கு கடைசி வரையிலும் என்ன இல்லை, இளைப்பாறுதல் கிடையாது. இருதயத்தை கடினப்படுத்தி 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 வசனத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாத இருக்கிற அத்தனை பேரும் தேவனுடைய இளைப்பாறுதல்ல பங்கடைய முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க மத்தேயு 19:11 வாசிங்க. அதற்கு அவர் வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப வசனத்தை ஏற்றுக்கொள்றது கூட என்னங்க வரம். வசனத்தை ஏற்றுக்கொள்றதே ஒரு வரமா. இன்னைக்கு என்னென்ன வரம் நமக்கு தெரியும். சோங் கொடுக்கறது வரம், தீர்க்கதரிசன வரம், இதை நாடி தேடிட்டு இருக்கோம். இந்த வரத்தை அதிகமா தேடுங்க, நாடுங்க. வசனத்தை ஏற்றுக்கொள்வதே ஒரு வரம். அந்த வரம் இல்லாதவனால என்ன பண்ண முடியாது, என்ன சொன்னாலும் அந்த ஜென்மத்தில் ஏறவே ஏறாது, அந்த மண்டைக்குள்ளே போகவே போகாது. அது தான் செய்கிற கிரியைகளை தான் செஞ்சுட்டே இருக்கும். இன்னும் ஒரு சிலர் வசனத்தை ஏற்றுக்கொண்டு வசனத்தை படிப்பாங்க, வசனத்தை கேட்பாங்க. ஆனால் அந்த வசனம்லாம் எப்படி இருக்கோ, தனக்கு ஏற்ற விதமாக, தான் விரும்புகிறபடி, தான் ஆசைப்படுற மாதிரி வசனத்தையே தனக்கு ஏற்ற விதமாக மாற்றிக்கிறது. அது ரொம்ப டேஞ்சரஸ். ஏற்றுக்காத இருக்கிறது கூட பரவாயில்ல, பெட்டர். ஆனால் வசனத்தை தனக்கேற்ற விதமாக மாற்றிக்கிறது ரொம்ப கேடானது. வசனம் எதற்காக சொல்லப்பட்டதோ, வசனம் எப்படிப்பட்டது தெரியுமா, இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அழகா சொல்லுது. 12ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். வசனம் எதை தடவி கொடுக்கறது இல்லைங்க. வசனம் நீங்க விரும்பினபடியெல்லாம் பேசாது. வசனம் நீங்க ஆசைப்படுறத மட்டும் பேசிட்டு இருக்காது, ஆசைப்படாததையும் பேசும். அல்லேலூயா. நீங்க விரும்பாததையும் கற்றுக் கொடுக்கும். நீங்க ஒரு சீழ் பிடிச்ச ஒரு புண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை டெய்லி நான் வந்து மேலாக்க உங்களை வலிக்காம அப்படியே தொடக்கவே தொடக்க மாட்டேன். பஞ்சை வச்சு இப்படி 2 ஆட்டு ஆட்டிட்டு மருந்து போட்டு போறேன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? பரவாயில்லையா? எப்படியா செப்டிக்காய் உள்ளே புழுத்து அந்த காலையும் கையை வெட்டி எடுத்துக்கோங்க, சாவுங்க அப்படின்னு நான் விட்டுட்டு போனேன். நல்ல டாக்டரா நான்? நீங்கள் டெய்லி போய் 1000 ரூபாய் செலவு பண்ணி கட்டு போகிற இடத்துல இந்த மாதிரி டாக்டர் தொடச்சி மருந்து போட்டு அமிச்சிட்டாருன்னா அவரை நீங்கள் பாராட்டுவீங்களா? அப்போ நீங்கள் கொடுக்குற காணிக்கைக்கும் நீங்கள் காட்டுற அன்புக்கும் நான் எப்படி உத்தமத்தை காட்டுறது? நான் எப்படிங்க உத்தமத்தை காட்டுறது? நீங்கள் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன அக்கிரமம் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன அநியாயம் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே இருங்க, இன்னும் நல்லா செய்யுங்க, இன்னும் துன்மார்க்கத்தில் வளருங்க, இன்னும் அநியாயத்தில் வளருங்க அப்படின்னு நான் பாராட்டி உங்களை விட்டுட்டு போனேன்னா ஒருவேளை நீங்கள் கூட என்ன நல்லவன்னு சொல்லலாம். ஆனால் யார் சொல்ல மாட்டா? முதல்ல நரகத்துக்கு போகிற ஆளை யாராக தான் இருப்பேன். வாழ்நாளெல்லாம் உயிரை கொடுத்தீங்க பிரசங்கம் பண்ணி, கடைசியில் எங்கே தான் நான் போய் சேருவேன்? சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். நான் தானே போகிறேன். எங்கே தான் போகிறேன்? நரகத்துக்கு தான் போவேன். நான் சொல்கிறேன் தைரியமாக. உங்களை தட்டி தடவி தொஞ்சி கொலாவி கொண்டு போனேன்னா நான் எங்கே போவேன்? கர்த்தருக்குள்ளே உங்களை நிலைநிறுத்தாவிட்டால் எனக்கு நரகம் நிச்சயங்க. ஏன்னா வசனம் அழகாக ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. நீங்கள் மேற்பூச்சா சமாதானம் இல்ல இடத்துல சமாதானம் சொல்லிட்டு போனீங்கன்னா அவனை நான் கொலை பண்ணுவேன்றார் ஆண்டவர். நானே அவனை கொண்டு போடுவேன்றார் ஆண்டவர். அவருக்கு எரிச்சலை மூட்டிட்டு நான் இந்த ஊழியம் செய்ய வரவே கிடையாது. அல்லேலூயா. என்னை நிறுத்தினது உங்களை வாழ வைக்க, உங்களை சீர்படுத்த, உங்களை தேவனோடு நெருங்கி நிற்க வைக்க, உங்களை இன்னும் உத்தமத்தில் நிலை நிறுத்த. அதுக்கு தான் தேவன் எனக்கு இந்த அங்கி போட்டு இங்கே நிற்க வச்சிருக்காரு. நான் இங்கே தடவி கொடுத்துட்டு போயிட்டே இருந்தேன்னா அந்த சாபம் என் மேலே, என் குடும்பத்தின் மேலே, என் தலைமுறைகள் மேலே நிற்கும். தெய்வ ஜனமே, நான் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும், நான் அதற்கு பயந்திருக்க வேண்டும். சத்தியம் நம்ம எல்லாருக்கும் ஒன்று தான். பேசுறதுனால நான் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு, நீங்கள் தான் எல்லாம் சீர்கட்டு இருக்கீங்கன்றது கிடையாது. ஃபஸ்ட்டு வசனம் யாரை சீர்படுத்தும்? பேசுகிற என்ன தான் சீர்படுத்தும். அதுக்கப்புறம் தான் உங்களை சீர்படுத்தும். வசனம் இருபுறம் பருக்குள்ள பட்டயமா இருக்கு, 2 பக்கம் அது கூற இருக்கும். அல்லேலூயா. ஊனையும் சரீரத்தை அது என்ன பண்ணும்? தனித்தனியா பிரிக்கும். அதுக்கு யாருன்னே தெரியாது, அதுக்கு எலும்புன்னு தெரியாது, அதுக்கு சதன்னு தெரியாது. அது குத்தி கிழிச்சு பிரிச்சுட்டு போறதை பார்த்துட்டே இருக்கும். அல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் தான் வசனம். ஆவியானவர் பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்குமானது தான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எல்லாரையும் சீர்படுத்த தான் ஆவியான பேசி கொண்டு இருக்கிறார். இங்க வசனம் சொல்லுது, தொடர்ந்து வாசிங்க. பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும், ஆத்துமாவையும் ஆவியையும் அது என்ன பண்ணும்? ஒரு வசனம் வந்தா அது என்ன குத்தணும்? எங்க கிழிக்கணும்? அது
ஆவி ஒரு வசனம் எங்க கிழிக்கணும்? ஆத்துமாவை ஆத்துமாவையும் ஆவியும் கிழிக்கணும். அதை உயிரூட்டணும், அதை சீர்படுத்தணும், அதை சரியாக்கணும். அதுதாங்க வசனம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. உங்க ஆத்துமாவை சீர்படுத்தாத வார்த்தையே கிடையாது. நான் வெறுமனே எடுத்த உடனே பாட்டு பாடி உங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் அடுத்த வருஷம் எல்லாரும் வீடு கட்டுருவீங்க. அடுத்த வருஷம் உங்கள் பிள்ளை குட்டிகள்லாம் கல்யாணம் ஆகிடும். அடுத்த வருஷம் உங்கள் பிள்ளைங்க பயங்கரமாக பணம் சம்பாதிப்பாங்க. சொல்லிட்டு போவேன், என்னால் முடியாது கிடையாது. சொல்ல என்னால் முடியும். அதுக்குரிய வசனங்களும் வேதத்தில் இருக்குது. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை உட்காந்து சொல்லிட்டு போயிடலாம். இது ஈஸி, எனக்கு கஷ்டமே இல்லை. ராத்திரி 3 மணிக்கு உட்காந்து அவர் பாதத்தில் ஆண்டவரே சொல்லணும்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ப்ரிப்பேர்டு மெசேஜ் ஏகப்பட்டது இருக்கு, அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இதை விட பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் அது எனக்கு நீதியானது அல்ல, அது எனக்கு நீதியானது அல்ல. கர்த்தர் அதுக்கு என்னங்க நிற்க வச்சிடல, இத்தனை பேரை என் கீழே கொடுத்து வச்சிடல. நான் உங்களை சீர்படுத்தாவிட்டால் அந்த பாரம் என்னையும் என் சந்ததி மேலையும் தேவன் கணக்கு கேட்கிறவராக இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கணக்கு கேட்கிற இடத்துல நான் இருக்கேன், நான் பதில் சொல்லி ஆகணும். ஆகையினாலே ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ, நீங்கள் என்ன தனிப்பட்ட முறையில் என்ன வேணால் பேசுங்க, நான் மாற்றிக்கிறேன். பாஸ்டர்மா நீங்கள் நீங்கள் இதை பண்ணாதீங்க, இப்படி பேசாதீங்க, இந்த சூழ்நிலை வசனத்தை இப்படி பேசாதன்னு என்னை யாருமே சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆவியானவர் தவிர வேறு யாரும் என்ன பண்ண முடியாது. வசனத்தை நீங்கள் இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே. ஐயோ ஆவியானவரே எங்க சொல்லுங்க, எனக்கு எதனா ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கு யாருக்கோ அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கல, எனக்கே கொடுக்காத போது உங்களுக்கு எப்படி அதை கொடுப்பாரு? ஆவியானவர் பேசுகிற வசனத்தை அவர் பேசி தம்புவார். நான் இல்லைங்க, நீ நில்லுங்க, நீங்கள் யார் வேணா இங்கே நில்லுங்க, இதே வார்த்தையை தான் அவரும் பேசுவார். அல்லேலூயா. பேசுகிறவர் ஆவியானவர் தான். அதுக்கு மிஞ்சி வருதுன்னா அது ஆவியானோட வார்த்தை இல்லை, அது ஆவியானவர் செயல்படுற காரியம் அல்ல. உங்களுக்குள்ளே ஊனை ஆவியா ஆத்துமாவையும் அது பிரிக்காவிட்டால் அது தேவனுடைய வார்த்தையே அல்ல. ஆண்டவர் நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாசிச்சு பாருங்கள். இயேசு கிறிஸ்து பண்ண பிரசங்கத்துலலாம் அவர் ரொம்ப கருணை நிறைந்தவரா இரக்கம் உள்ளவர் தான் பேசினார். எப்படி பேசினார்? விரியன் பாம்பின் குட்டிகளே. பரிசேயர்களை பார்த்து என்ன சொன்னார்? பரிசேயர்களை பார்த்து இன்னொன்று வார்த்தை சொன்னார். சொல்லுங்க, என்ன சொன்னார்? இல்லை பரிசேயர்களை பார்த்து ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? நீங்கள்லாம் வெள்ளையடிக்கப்பட்ட என்ன மாதிரி ஆளெல்லாம், நான் யாரா? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. இதை கட்டிட்டா உள்ள எப்படி இருக்கிற? நாத்தடிச்சிட்டு இருக்கேன்னு பரிசேயனை பார்த்து சொல்ற. உள்ளதான் நீ பெரிய அங்கி போட்டிருக்க, வெள்ளவெளேன்னு ட்ரெஸ் போட்டிருக்க, உள்ள எப்படி இருக்கு? மக்களை சீரழிக்கிற நாத்தம் பிடிச்ச வார்த்தைகளை தான் உள்ள வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு யாரை பார்த்து பேசினாரு? பரிசே. இது ரொம்ப அன்பான வார்த்தையா? இதெல்லாம் கேட்டுட்டு தான் டென்ஷன் ஆகி தொங்க வச்சுட்டாங்க. புரியுமா உங்களுக்கு? ஸோ இப்படியெல்லாம் பேசுறதுனால நிறைய கிரிட்டிசிசம் வரும், நிறைய வேதனை பட வேண்டியது இருக்கும். அதுக்கெல்லாம் நான் பயந்தேனா கர்த்தர் வார்த்தையை நான் பேச முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் ஜீவனுள்ளவர், அவர் இன்றைக்கு நம்மோட உயிருள்ளவராக இருக்கிறார். நம்மை அவரோடு இணைத்து கொள்ள தான் அவர் பிரியப்படுகிறார். நம்மளை விட்டு அவர் தூரம் போக விரும்பவே இல்லை. உங்களை என்னை அவருடைய இளைப்பாறுதலை சேர்த்து கொள்ளணும் அப்படின்னா நாம் இன்னும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாயிட்டே இருக்கணும், நாம் இன்னும் பரிசுத்தமாயிட்டே இருக்கணும், நாம் இன்னும் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். பவுல் சொல்றான், நான் அனுதினமும் சுத்திகரிக்கப்பட வேண்டியவனாக இருக்கிறேன். அது எனக்கு வந்தா உங்களுக்கு வந்தா. அல்லேலூயா. நம்ம எல்லாருமே கர்த்தருக்குள்ளே சுத்திகரிக்கப்படணும், அப்போதான் தேவனோடு இணைய முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் 3 காரியங்களும் மத்தியில் வச்சிருக்கிறேன். நீங்க சொல்லுங்க, இப்ப இளைப்பாறுதல பங்கடையணும்னா என்னென்ன செய்யணும்? விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். வசனத்தை கேட்டு அதை விசுவாசிக்க வேண்டும். 2வது கீழ்ப்படிய வேண்டும். வசனத்தை கேட்டுட்டு நமக்கு தேவையானதுக்கு மட்டும் கீழ்ப்படிச்சுக்கலாம், தேவையில்லாதெல்லாம் விட்டுடலாம். அப்படி கிடையாது. உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் வசனத்துக்கு என்ன பண்ணியானோ கீழ்ப்படிஞ்சாகணும். 3வது காரியம் என்னங்க? உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதுங்க. வசனம் கேட்கப்படும் போது, வசனம் சொல்லப்படும் போது உங்க இருதயத்தை என்ன பண்ணிக்காதீங்க, கல்லாக்கிக்காதீங்க. லகுவா ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவத்துக்கு வாங்க. என்ன வசனம் வந்தாலும் இது ஆவியான எனக்காக பேசுற, இது ஆவியான எனக்காக பேசுற, நான் சீர்படணும், நான் இன்னும் மனம் மாறணும், நான் இன்னும் கர்த்தரிடத்துல நெருங்கி போகணும். அவர் என் மேல அன்பு வச்சு பேச. ஒரு டீச்சர் பிள்ளைய அடிச்சு பாடம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அது கெட்டு போகணுன்றதுக்காக சொல்லி கொடுப்பாங்க. பெற்றவங்க நீங்க பிள்ளைகளை திட்டி பேசி ஒவ்வொரு நாளும் மூஞ்சை காட்டி வேதனைப்படுத்துறது அவங்க அழிஞ்சு போனதுக்காக பேசுறீங்க. எதுக்காக பேசுறீங்க?
எப்படியாவது என் பிள்ளை நல்லா உயர்ந்துருவானா, என் பிள்ளை ஏதாவது ஒரு வார்த்தையை கேட்டாது நல்லா வந்துருவானா, மேலா வந்துருவானா. இந்த வாலிய பிள்ளைங்களுக்கு அப்பாங்களை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ என் அப்பா ஹீரோ அப்படியெல்லாம் ரொம்ப பாசமாக பேசுவாங்க. இந்த 15 வயசு தாண்டட்டும் பாருங்களேன், அப்பாவும் பிள்ளையும் எலியும் பூனியும் ஆயிடுவாங்க. பிடிக்கவே அப்பா உள்ளே இருந்தால் பிள்ளை வெளியே இருக்கும், அப்பா வெளியே இருந்தால் உள்ளே இருந்தாக்கா பிள்ளை வெளியே இருக்கும். ஏன் இந்த நிலைமை வருது தெரியுமா? ஏங்க இந்த நிலைமை வருது? அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது நிறைய பிள்ளைங்களுக்கு. அப்பா 15 வயசுக்கு மேலே அந்த பிள்ளைகிட்ட என்ன எதிர்பார்ப்பாரு? அவன் என்னை போல பூர்ண புருஷனா மாறணும், உலகத்தின் எல்லா பாடுகளையும் அவன் நிமிர்ந்து நிற்கணும். ஒவ்வொரு தகப்பனும் அதை ஆசைப்படுவா. அதை பிள்ளைங்கிட்ட காணாத போது, அவங்க வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும்னு அவங்க நினைக்கும் போது, அதற்கேற்ற ஒரு சூழ்நிலை பிள்ளைங்க வளரனா அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? எரிச்சல் தான் வரும். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த எரிச்சல் நம்முடைய தகப்பன் நம்ம மேலே இருக்கக்கூடாது. அவருடைய பார்வையில் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, நம்ம எல்லாருடைய பார்வையில் ஈக்குவலாக இருக்கிறோம். ஸோ நம்ம எல்லாரையும் பூர்ண புருஷனாகணுன்றது அவருடைய விருப்பம். அப்போ நம்ம எல்லார் மேலேயும் அவருடைய கோபம் எழும்பாதபடிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவளா அவளை இளைப்பாறுதலை பங்கடைய நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தமாகணும். அப்படியே எழுமி நிற்பீங்களா? அவனுடைய சமூகத்தில் எல்லாரும் கத்திரம் நம்ம தாழ்த்துவோமா? ஆண்டவரே, இன்றைக்கு நாம் கேட்ட அந்த சத்தியத்துக்கு இணங்க அவருடைய இளைப்பாறுதலை பங்கடையாதபடிக்கு, நீங்கள் பின்வாங்கி போகாதபடிக்கு உங்களை நீங்களே பயபக்தியாய் உங்களை காத்துக்கொள்ள கடவீர்கள். இந்த இளைப்பாறுதலை பங்கடைய முடியாதபடிக்கு, பின்வாங்கி போகிற இருதயம் உள்ளவர்களாய் இராதபடிக்கு பயபக்தியாய் இருக்க கடவீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். வசனம் உங்களுக்கு வாழ்க்கையை திரும்ப தரும், வசனம் உங்க வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும், வசனம் உங்க வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நான் என் வார்த்தையை அனுப்பி அது காரியம் வாய்க்க மட்டும் நான் அமர்ந்திரேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் வார்த்தையை அனுப்பிட்டாருன்னா அந்த காரியம் முடிகிறவரெல்லாம் அவர் உட்கார மாட்டாராம். அல்லேலூயா. நீங்களை நானும் மறந்துடுவோம், நீங்களை நானும் மறந்து போயிடுவோம், ஆனால் அவர் மறக்க மாட்டார். உங்களுக்கான காரியத்தை வாய்த்து முடிக்க மட்டும் அவர் அமர்ந்துறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு முற்றிலுமா அர்ப்பணிக்கலாம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, உடைய வார்த்தையின் மேல் நான் விசுவாசமாக இருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. நீ சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் என் வாழ்க்கையில் நடந்தேற நான் அதை விசுவாசிக்கிறேன்னு எத்தனை பேர் அர்ப்பணிக்க போகிறீங்க? ரெண்டாவது, அவருடைய இளைப்பாறுதலை பங்கடையணும் அப்படின்னா அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தே ஆகணும். கீழ்ப்படியான ஆவி எப்பேற்பட்ட நிலையில் நம்மளை தள்ளிடும் தெய்வச்சனமே. ஆண்டவர் தான் சவுல ராஜாவா நிறுத்தினார், ஆனால் அவனுடைய கீழ்ப்படியாமை அவனை அந்த ஸ்தானத்திலிருந்து கீழே தள்ளிடுச்சு தெய்வச்சனமே. இன்னைக்கு நம்ம எந்த மேன்மைக்கு போனாலும் சரி, எவ்வளோ பெரிய இடத்துல போய் நின்னாலும் சரி, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போவோமானால் நாம் அந்த இடத்துலேருந்து தள்ளப்படுவோம் என்பது நிச்சயம். ஸோ வசனத்துக்கு கீழ்ப்படிவதில் ஜாக்கிரதையா இருப்போம். மூன்றாவது, கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே வரும்பொழுது இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க, கல்லாக்கிக்காதீங்க, லகுவா ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் என்ன சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் உங்களுக்குள்ளே உண்டாகுமானால் அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்யும், அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்யும், ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களுடைய காரியங்களை நான் நோக்கி பார்ப்பேன். ஆண்டவர், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்ப்பேன் கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகமம் 28:1 சொல்ல, என் வார்த்தையை கேட்டு நியாயப்பிரமாணங்களை கை கொண்டு நீ நடந்தால் நான் உன்னை இவ்விதமாக ஆசீர்வதிப்பேன். நீ வாளாகாமல் தலையாவா, நீ போகையில வருகையில ஆசீர்வதிக்கப்படுவா. நீ கையிட மாவுக்களம் அது திருப்தியை உண்டாக்கும். நீ விதைக்கிறத ஆசீர்வதிப்பார். உன் எல்லா காரியங்களிலும் தேவன் உங்களை திருப்தியை கொடுப்பார். ஆமேன் சொல்வீங்களா? ஏசப்பா, இத்தனை நாள் வரையிலோ உமக்கு கீழ்ப்படியாமல் போயிருந்தா, உங்கள் வார்த்தை ஏற்றுக்கொள்ள இருதயம் இல்லாமல் கடினப்பட்டிருந்தா, இன்னைக்கு என்ன மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. உங்களோட வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க, வாயை திறந்து அறிக்கையிடுங்க தேவச்சனமே. கர்த்தர் உங்கள் வார்த்தையை கேட்கிறா, தேவன் உங்கள் சத்தத்தை கேட்கிறா. இன்றைக்கு உங்கள் வார்த்தை கேட்ட பலன், நீங்கள் செய்கிற செய்கைக்கு தக்க பலன் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. அவர் சொல்ல, இதோ சீக்கிரமாய் நான் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், என்னோடு கூட நீ செய்கிற அத்தனை கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருதுன்னு ஆண்டவர் சொல்றார். இது கடைசி காலம், இது தேவன் இளைப்பாறுதலை கொடுக்கிற காலம், இது இளைப்பாறுதலின் நாள். நம்ம எதிர்பார்த்திருக்கிற இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க வேண்டுமானால் இன்னைக்கு வசனத்துக்கு விட்டு கொடுக்கலாம். தேவச்சனமே, வசனத்துக்கு விட்டு கொடுக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா.